26. அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள், உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. கடந்த பல வாரங்களாக ஜெபத்தை குறித்து இங்கே போதித்து வருகிறோம் என்பதை அறிவீர்கள். பல பகுதிகளாக இதை போதித்து வருகிறோம். முதலாவது நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து போதித்தேன். பிறகு ஜெபத்திலே நாம் உபயோகப்படுத்த வேண்டிய வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து போதித்தோம். மூன்றாவதாக ஜெபத்துக்கு 100% பதிலை பெற்றுக் கொள்கிற விதத்திலே, ஜெபிக்கும் போதெல்லாம் கேட்கும் போதெல்லாம் பெற்றுக் கொள்கிற விதத்திலே எப்படி ஜெபிப்பது என்பதை குறித்து பார்த்தோம். இப்பொழுது நம்முடைய போதனையின் 4ஆம் பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த ஜெபத்தை குறித்த தொடர் போதனையின் 4ஆம் பகுதி இது. இதிலே புதிய உடன்படிக்கை ஜெபத்தின் மாபெரும் மேன்மைகள் என்பதை குறித்து போதித்து வருகிறேன். புதிய உடன்படிக்கையின் ஜெபம் வித்தியாசமான ஜெபம் என்று வேத வசனம் நமக்கு கூறுகிறது. நான் காண்பித்தேன் அல்லவா, இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார் சீஷர்களுக்கு. என்ன ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார்? பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொல்லி அந்த கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுகிறார்கள் அல்லவா. அந்த ஜெபத்தை தான் கற்றுக் கொடுத்தார். பிறகு அவர் சிலுவைக்கு செல்லும் முன்பதாக இந்த வசனங்களை நாம் இப்பொழுது வாசித்த வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்திலே கேட்டுக்கொள்வீர்கள். புதிய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கையின் கீழ் ஒரு மாபெரும் மாற்றம் ஏற்படுகிறது எல்லா விதத்திலும். அதிலே குறிப்பிட்ட ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இயேசுவின் நாமம் உயர்த்தப்பட்டு எல்லா நாமத்துக்கும் மேலான அந்தஸ்து தேவனால் அதற்கு கொடுக்கப்படுகிறது. புதிய உடன்படிக்கையின் மாபெரும் மேன்மைகள் இது ரொம்ப முதன்மையானது என்று நான் நினைக்கிறேன். இயேசுவின் நாமம் அதுவரைக்கும் இல்லாத ஒரு மாபெரும் நாமமாக அந்த நாளிலிருந்து திகழ்கிறது. ஆகவேதான் இந்த இயேசுவின் நாமத்தை குறித்து நான் இப்பொழுது போதித்து வருகிறேன். ஏனென்றால் இது புதிய உடன்படிக்கையின் ஒரு மாபெரும் மேன்மையாயிருக்கிறது. இதை ஜெபத்திலே நாம் எப்படி நாம் உபயோகப்படுத்துகிறோம், இதிலே பயன்பெறுகிறோம் என்பதை குறித்து நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். புதிய உடன்படிக்கையிலே இயேசுவின் நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் அந்த நாளிலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. போதனை ஆரம்பித்த உடனே அந்த நாளிலே என்பதை குறித்தான் முதல்ல போதித்தேன். எந்த நாளிலே? உயிரோடு கிறிஸ்து மறுபடியும் எழுந்தாரே அந்த நாளிலே. அந்த நாள் என்ன நாள்? அந்த நாள் புதிய உடன்படிக்கையின் ஆரம்ப நாளா இருக்கிறது. அன்றைக்குதான் புதிய உடன்படிக்கை அமலுக்கு வந்தது. அன்றைக்குதான் புதிய உடன்படிக்கை இனாகுரேட் பண்ணப்பட்டது, ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கிறிஸ்து ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவ சாபங்களை சுமந்து மரித்து நம்முடைய எல்லா நமக்காக மீட்பை உண்டு பண்ணி உயிரோடு எழுந்த உடனே புதிய உடன்படிக்கை அமலுக்கு வந்தது. ஆகவேதான் அந்த நாள் என்று அந்த நாளை குறித்து குறிப்பாக சொல்லியிருக்கிறது. மறுபடியும் அந்த நாளிலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப சொல்லும் போது குறிப்பா கவனிக்கணும் பைபிள்ல. ஏனென்றால் அதை தான் கவனிக்க சொல்லுது. அந்த நாளிலே நாம் அந்த நாளிலே வாழ்கிற மக்கள். எந்த நாளிலே? புதிய உடன்படிக்கை ஆரம்பிக்கப்பட்ட பிறகு வாழ்கிற மக்களாய் நாம் இருக்கிறோம். நாம் இப்பொழுது ஜெபம் பண்ணும்போது நம்முடைய ஜெபத்தில் ஒரு முக்கியமான அம்சம் இருக்கும் என்றால் அது இயேசுவின் நாமத்தை நாம் பயன்படுத்துகிற விதம். நாம் வெறும் பிதாவினத்திலே ஜெபிக்கிறது இல்ல, பிதாவினத்திலே இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். அந்த நாமத்திலே ஒரு பெரிய வல்லமை இருக்குது. அதனால போன வாரத்திலே அந்த நாமத்துக்கு பின்னாலே என்ன இருக்கிறது, ஏன் இந்த நாமம், இந்த நாமத்துக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதை குறித்து நான் போதித்தேன். இந்த நாமத்துக்கு பின்னால் என்ன இருக்குது? இயேசுவரை ஆண்டவராக ஏற்படுத்தி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை இவர் கொடுத்து விட்டபடினாலே, ஆண்டவர் என்கிற சொல்கிற வார்த்தையின் அர்த்தமே என்னன்னா, அவர்தான் நமக்கு எல்லாவற்றையும் தருகிறவர், அவர்தான் நமக்கு எல்லாவற்றுக்கு எல்லாமா இருக்கிறவர். தேவன் இவரை நமக்கு ஆண்டவராக ஏற்படுத்தி இருக்கிறபடினாலே அந்த நாமம் இன்றைக்கு நமக்காக தேவன் ஏற்படுத்தி இருக்கிற எல்லா ஆதாரங்களுக்கும் உரிய நாமமாய் அது இருக்கிறது. எனக்கு வேண்டிய பாவ மன்னிப்பு, எனக்கு வேண்டிய சுகம், பலன், ஆரோக்கியம், எனக்கு வேண்டிய பொருளாதார செழிப்பு, எனக்கு வேண்டிய சகல நன்மைகள், வெற்றி வாழ்க்கைக்கு அவசியமான, என்னுடைய நல்வாழ்வுக்கு அவசியமான சகலத்துக்கும் ஆதாரமாய் அவர் இருக்கிறார். அந்த நாமம் இயேசுவை தேவன் ரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்படுத்தி இருக்கிறபடினால் அவர் மூலமா தான் எனக்கு எல்லாம் கிடைக்க போகிறது. அவர் தான் எனக்கு ஆண்டவர்.
அவர்தான் எனக்கு சோறு போட போகிறார், அவர்தான் என்னை காப்பாற்ற போகிறார், அவர்தான் என்னை விடுவிக்க போகிறார், அவர்தான் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய போகிறார், நடத்த போகிறார், எனக்கு வெற்றி அவர்தான் தர போகிறார். அந்த நாமத்துக்கு பின்னால எனக்கு என்னவெல்லாம் தேவையோ எல்லாம் அதிலே அடங்கி இருக்கிறது, அந்த நாமத்திலே அடங்கி இருக்கிறது. ஆகவே அந்த நாமத்துக்கு பின்னால் என்ன இருக்குன்னு பார்த்தோம். இன்றைக்கு அந்த நாமத்திலே பிசாசின் மீது எப்படி எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை குறித்து குறிப்பாக நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். இன்றைக்கு குறிப்பாக பிசாசின் மீது அந்த நாமம் எப்பேற்பட்ட அதிகாரம் உள்ள நாமமாய் இருக்கிறது, அதை நான் எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்பதை நாம் பார்ப்போம். மார்க் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதற் பகுதியை வாசிக்கிறேன். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவன, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். எல்லாரும் சொல்லுவோம், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். பாருங்க, ஆவிக்குரிய ஜீவியத்திலே அநேகர் காரியங்களை நாம் சரியாக புரிந்து கொள்வதில்லை, முழுமையாக புரிந்து கொள்வதில்லை. எவ்வளவு காரியம் இருக்குது, ஆனால் நமக்கு தெரிந்தது ரொம்ப குறைவாக தான் இருக்கிறது. ஆகவே நமக்கு குறைந்த அளவுக்கு தெரிந்தபடினாலே குறைந்த அளவுக்கு தான் தேவன் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற எல்லா பாக்கியங்களையும் பெற்று நம்மால் அனுபவிக்க முடிகிறது. ஏனென்றால் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் நமக்கு அவ்வளவு தெரிய மாட்டேங்குது. ஆகவே இந்த காலை வேளையிலே ஒரு சில காரியங்களை சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்களாக என்று சொல்லும் போது ஏதோ பிசாசு பிடித்தவர்களிலிருந்து பிசாசை துரத்துகிறது என்பது மட்டுமல்ல, அது அதுல அடங்கி இருக்கிறது. அது ஒரு சின்ன பகுதி தான். அதிலே பிசாசை துரத்துகிறது என்பது பிசாசை விரட்டுறது. நம்முடைய எல்லா சூழ்நிலையிலிருந்தும், நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலிருந்தும் பிசாசை விரட்டி அடிப்பது. அவன் எல்லாவற்றிலும் வந்து கையை வைக்க பார்க்கிறான், எல்லாவற்றிலும் வந்து தலையை விட பார்க்கிறான், எல்லாவற்றிலும் வந்து அவன் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று பார்க்கிறான், கெடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு. அவன் கெடுக்கிறவன், அழிக்கிறவன், திருடுகிறவன், கொல்லுகிறவன். இப்படிப்பட்ட பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அப்படின்னு சொன்னா எல்லாரையும் விழுங்க முடியாது என்ற அர்த்தம். ஏன்னா எல்லாரையும் விழுங்க முடிஞ்சுன்னா முழுங்கிட்டு போக வேண்டியதானே, விழுங்க முடியாது. ஆகவேதான் வகை தேடி ஏதாவது வகை கிடைக்குமானுக்கு வழி கிடைக்குமான்னு தேடிக்கொண்டிருக்கிறான், சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். ஏனென்றால் எல்லாரும் கேண்டிடேட்ஸ் கிடையாது, எல்லாரும் விழுங்கப்படக்கூடியவர்கள் அல்ல. இருக்கீங்களா? யாரை விழுங்கலாம், யாரு நல்ல நல்ல கேண்டிடேட், இதுக்கு நம்ம விழுங்கக்கூடிய ஆள் யார் அப்படின்னு பாக்குறான். எப்படி விழுங்கலாம் அதையும் தேடிக்கொண்டிருக்கிறான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். இப்படி பிசாசானவன் யாரை கெடுக்கலாம், யாரிடத்திலிருந்து திருடலாம், யாரை அழிக்கலாம், யாரை ஒன்றுமில்லாமல் ஆக்கலாம் என்று சொல்லி இப்படி வகை தேடி வழி தேடி யாருடைய வாழ்க்கையிலாவது நுழைஞ்சு என்னத்தையாவது பண்ணி கெடுப்போம் என்று சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். அவிசுவாசிகளுடைய வாழ்க்கையில் அப்படி செய்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு ஏராளமா இடம் உண்டாயிருக்கிறது. அங்க விசுவாசிகளும் இடம் கொடுத்து விடுகிறார்கள் பிசாசுக்கு. அதனாலதான் விசுவாசிகளுக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதும்போது சொல்லுகிறார், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள்னா விசுவாசி கூட பிசாசுக்கு இடம் அளிக்க முடியும், பிசாசுக்கு வாசலை திறந்து விட முடியும், பிசாசை அனுமதிக்க முடியும். பிசாசு செயல்படுவதற்கு நம்முடைய வாழ்க்கையில வாசலை திறந்து வைக்க முடியும். நாம் திறந்து வைக்கிற அளவுக்கு அவன் நுழைவான். நாம் திறந்து வைத்தோம் என்றால் நிச்சயமாக அவன் நுழைய வாய்ப்புண்டு, அவன் கெடுக்க வாய்ப்புண்டு, அவன் அழிக்க வாய்ப்புண்டு. நாம் திறந்து வைக்க கூடாது, இடம் கொடுக்க கூடாது என்று வேதவசனம் திட்டவட்டமாக நமக்கு போதிக்கிறது. ஆகவே பிசாசை என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் என்பது இந்த உலகத்திலே பல்வேறு விதங்களிலே கிரியை செய்து வரும் பிசாசுடைய கிரியைகளை ஒன்றுமல்லாமலாக்கும்படியாக, அவைகள் மீது அதிகாரம் செலுத்தும்படியாக, அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விரட்டி அடிக்கும்படியாக நமக்கு அதிகாரத்தை கொடுத்து நம்மை மேலானவர்களாக, பிசாசுக்கு மேலானவர்களாக, பிசாசின் மீது அதிகாரிகளாக, வெற்றி உள்ளவர்களாக வாழ வைக்கும்படியாக தான் தேவன் நமக்கு இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்தக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பிசாசை விரட்டுவார்கள், வெறும் பிசாசு பிடித்தவர்களை போட்டு அந்த அவங்களுக்குள்ள இருக்க பிசாசை விரட்டிட்டு இருக்கிறது இல்ல. கிறிஸ்தவம் பாருங்க, அதனால தான் முதலே சொன்னேன், ரொம்ப குறுகிய மனப்பான்மையோட சில காரியங்களை புரிந்து கொள்கிறோம். அப்ப நாம என்ன நினைச்சுக்கிறோம், அந்த அம்மாவுக்கு தான் பிசாசு பிடிச்சிருக்கு, இல்ல இந்த ஆளுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு, அதை விரட்டணும், எனக்கு ஒன்னும் பிரச்சனையே கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா பிசாசு அங்க நல்லா பூந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்.
தலையிட்டு இருக்கிறான், கையை வைத்துக் கொண்டிருக்கிறான், அழித்துக் கொண்டிருக்கிறான், கெடுத்துக் கொண்டிருக்கிறான். அவன் பேர்ல எப்படி அதிகாரம் செலுத்துவது, அவன் எப்படி விரட்டி அடிப்பதுன்னு யோசிக்கிறதே கிடையாது. நமக்கு சொந்தமானவர்கள் மீது அல்லது நம்முடைய சமுதாயத்தின் மீது பிசாசு அங்கே தலையிட்டு செயலாற்றி கொண்டிருக்கிறான், அவன் தலையிட்டு எல்லாத்தையும் கெடுத்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் நாமோ அதை குறித்து கொஞ்சம் கூட அறிவில்லாதவர்களாக நாம் என்ன பண்றோம், பிசாசு பிடித்தவங்க தான் விடுதலை தேவைன்னு சொல்லி அவங்கள மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். குறுகிய எண்ணத்தோடு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே கொஞ்சம் விஸ்தாரமாக்க வேண்டும் நம்முடைய எண்ணங்களை, சத்தியத்தை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். பிசாசை விரட்டுகிறது என்று சொன்னால் எல்லா விதத்திலும் வந்து தலையிட நினைக்கிற, கெடுக்க நினைக்கிற, அழிக்க நினைக்கிற பிசாசை எப்படி எல்லா சூழ்நிலையிலும் விரட்டி அடிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றுதான் இங்கே அப்படித்தான் சொல்லி இருக்குது, என் நாமத்தினாலே. அப்ப இயேசு நாமத்தை உபயோகப்படுத்தி பிசாசை விரட்டுறதுன்னு சொன்னா விசுவாசிகள் அநேக நேரத்தில் இதை செய்ய வேண்டியதாய் இருக்கிறது. வெறும் பிசாசு பிடித்தவர்கள் மட்டும் இல்ல, அநேக நேரத்தில் தங்களுடைய வாழ்க்கையை இதை செய்ய வேண்டியதா இருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். முதலாவதாக ஒரு காரியத்தை பார்ப்போம். இயேசுவின் நாமத்தை நாம் உபயோகப்படுத்தி பிசாசை விரட்ட வேண்டும். ஏனென்று சொன்னால் ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொள்ளாதபடிக்கு, ரட்சிப்புக்குள்ளே வராதபடிக்கு தடை செய்து கொண்டிருக்கிறான் பிசாசானவன், அவிசுவாசிகள் மத்தியில வேலை செய்து. இருக்கீங்களா? அதை பற்றி அறிவு நமக்கு இருக்கிறதா? இந்த உலகத்திலே எப்பேற்பட்ட ஒரு பிசாசு ஜனங்களை கெடுத்துக் கொண்டு, அவருடைய மனதை கெடுத்துக் கொண்டு, அவர்களுக்குள்ளாக கிரியை செய்து கொண்டு, எப்படியாவது அவர்கள் சுவிசேஷத்தின் ஒளிக்குள் வரக்கூடாது, ரட்சிப்பு அவர்கள் பெற்றுக்கொள்ள கூடாது என்கிற ஒரே நோக்கத்தோடு அவர்களை கெடுக்கும்படியாக செயலாற்றி கொண்டிருக்கிறான் என்று வேதவசனம் திட்டவட்டமாய் போதிக்கிறது. ஆகவே இந்த உலகத்தில் சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும் என்றால், இயேசுவை ஜனங்களுக்கு எடுத்து சொல்லி அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்புக்குள்ளே வர வேண்டும் என்றால், இருளில் இருந்து விடுபட்டு ஒளிக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால், அநேகர் பாருங்க அதுக்குள்ள வர்றதுக்கு அவர்கள் ஆயத்தமா இல்லை. ஏனென்றால் பிசாசு அவர்களை அப்படியே போட்டு பிடித்து வைத்திருக்கிறான். இருளின் அதிகாரத்தினால் அவர்களை அப்படியே ஒடுக்கி கொண்டிருக்கிறான், பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறான். வர விடாதபடிக்கு பல்வேறு விதங்களிலே அவர்களை தடை செய்து கொண்டிருக்கிறான் என்று வேத வசனம் திட்டவட்டமாய் போதிக்கிறது. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஒருவேளை இது உங்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கலாம் இந்த வசனம், ஆனால் வேத வசனம் திட்டவட்டமா இதை கூறுகிறது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உலகத்திலே அவிசுவாசிகள் மத்தியிலே எப்படி பிசாசானவன் எப்பேற்பட்ட அதிகாரம் உள்ளவனாய் அவன் இருக்கிறான், அவர்கள் மீது எப்பேற்பட்ட அதிகாரத்தை செலுத்துகிறான், அவர்களை எப்படி தன்னுடைய கரத்துக்குள்ளே அடக்கி வைத்திருக்கிறான் என்பதை இந்த வசனம் எடுத்து சொல்லுகிறது. 1 யோவான் 5:19 நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும், அதாவது விசுவாசிகள் நாமெல்லாம் யாரால உண்டாயிருக்கிறோம், தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும், உலகம் முழுவதும், இப்ப அவிசுவாசிகளை பற்றி சொல்லுகிறார், நம்மள இல்ல, உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். ஒரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லி இருக்கிறது, the whole world lieth in the tight embrace of the wicked one. இந்த பொல்லாங்கனுடைய கிடுபிடிக்குள் முழு உலகமும் கிடக்கிறதாம். கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும், இது உண்மையா இருக்குமா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பிசாசினுடைய பிடிக்குள் கிடக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் பிசாசு பிடிச்சிருக்கு நான் சொல்லியிருக்கு பைபிள்ல கிடையாது. எல்லாருக்கும் ஒண்ணு பிசாசு பிடித்தல, ஆனா ஏதோ ஒரு விதத்துல பிசாசினுடைய அந்த டைட் எம்ப்ரேஸ், கிடுகு பிடிக்குள் விடுபட முடியாதபடிக்கு பல்வேறு விதங்களிலே பிசாசினுடைய பிடியிலே இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள், அவனுக்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது அவன் அதிகாரம் செலுத்தி வைத்திருக்கிறான். அவர்கள் எல்லாருடைய வாழ்க்கை மீது இவனுக்கு செல்வாக்கு இருக்கிறது. அவர்களை தனக்கு அடிமைப்படுத்தி தன்னுடைய ஆளுகை அவர்கள் மீது செலுத்தி கொண்டிருக்கிறான் என்று வேதவசனம் திட்டவட்டமாய் நமக்கு இங்கே சொல்லுகிறது. 18ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். அது நம்ம இருக்கீங்களா? கரெக்டா தெரிஞ்சுக்கணும். பைபிளை வாசிக்கும் போது ஏதாவது ஒரு வசனத்தை பார்த்து உலகம் முழுவதுமே பிசாசு கீழே கிடக்குதாங்க, 19ஆம் வசனம் சொல்லி 18ஐயும் கொஞ்சம் வாசிங்க. அப்ப நீங்க எங்க கிடக்குறீங்கன்னு தெரியும். நீங்க அவனுக்கு வெளியே கிடக்குறீங்க, அவன் கைக்குள்ள கிடக்கல, அவனுடைய அதிகாரத்துக்கு கீழே கிடக்கல, நீங்க அவனுக்கு வெளியில் அவனுடைய இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள நம்ம கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் என்று கொலோசையர் 1:13 வாசிக்கிறோம். அப்ப நம்ம இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுதலை ஆயிடுச்சு, ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள வந்தாச்சு. நாம் அவனுடைய பொல்லாங்கனுடைய அந்த கிடுகுப்பிடிக்குள்ள நாம் சிக்கிக் கொண்டில்லை. அவன் நம்ம மீது அதிகாரம் செலுத்துகிறது கிடையாது. அவன் நம்ம மீது பெரிய, அவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய செல்வாக்கு அவனுக்கு கிடையாது. இப்ப அவிசுவாசிகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அவிசுவாசிகளை பற்றி என்ன சொல்லி இருக்கிறது? உலகம் முழுவதும், அதாவது
ஒரு ஆள் கூட எக்ஸெப்ஷன் கிடையாது, ஒரு ஆள் கூட விதிவிலக்கு கிடையாது. எல்லாருமே இந்த பொல்லாங்கனுடைய பிடிக்குள் சிக்கி கொண்டு கிடக்கிறார்கள். கிடக்கிறார்கள் என்ற வார்த்தை, கிடக்கிறது என்று அப்படின்ற வார்த்தை பலனற்றவர்களாய், ஒண்ணு செய்ய முடியாதவர்களாய், இதை பற்றி எதுவுமே செய்யக்கூடாதவர்களாக கிடக்கிறார்கள் என்ற வார்த்தை அதான் அர்த்தம். அப்படியே கிடக்கிறாங்க, ஒண்ணும் பண்ண முடியல, செயல்பட முடியல அவர்களால, அப்படியே கிடக்கிறார்களாம். ஆகவேதான் இன்றைக்கு சுவிசேஷ ஊழியம் அநேக நேரத்தில் செய்யும் போது, அநேக சுவிசேஷத்தை எடுத்து சொல்லும் போது அவர்களால் இயேசுவை சுலபமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்று சொன்னால் பல்வேறு விதங்களிலே பிசாசானவன் அவர்களை முடக்கி வைத்திருக்கிறான், இயேசு வண்டியில வராதபடிக்கு, ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு. இதெல்லாம் அறிந்து கொள்ளும் போது நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? இயேசுவின் நாமத்திலே பிசாசே உன்னுடைய கரத்தை அந்த மனுஷன் மீதிலிருந்து எடுத்து போடு. ஏன்னா அந்த ஆளுக்கு ஆசை இருக்குது வரணும்னு, அந்த ஆளுக்கு ஆசை இருக்குது விடுவிக்கப்படணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த ஆளுக்கு ஆசை இருக்குது. இந்த ஆளை போல நான் வாழணும், இந்த ஆளை போல என்னுடைய குடும்பத்திலே சமாதானம் இருக்கணும், இந்த குடும்பத்தை போல என்னுடைய குடும்பம் இருக்கணும், இவனை போல நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், இவனை போல ஒரு நல்லவனாக நான் வாழ வேண்டும் என்று அவனுக்கு ஆசை இருக்குது. ஆனால் அவன் அந்த ஆசையை அடைய முடியாதபடிக்கு, இந்த ரட்சிப்பை அடைய முடியாதபடிக்கு ஏதோ ஒரு தடை சக்தி ஒன்று கிரியை செய்து கொண்டு அவனை தடைப்படுத்தி கொண்டே இருக்கிறது, அவனுக்கு தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது. கர்த்தரிடத்தில் வர முடியாமல் தடைகள் அவனுக்கு பிசாசான உருவாக்கி வைத்திருக்கிறான். எந்த விதத்துல தடையை உருவாக்கி வைத்திருக்கிறான்? வரிசையா சொல்றேன் சில காரியங்களை. ஒன்று, இருதய கடினம். இதெல்லாம் பார்த்திருப்பீங்க ஜனங்க மத்தியில. என்ன சொன்னாலும் சரி, எவ்வளவு புத்தி சொன்னாலும் சரி, எவ்வளவு சத்தியத்தை எடுத்து சொன்னாலும் சரி, உள்ளத்துல இருதய கடினம் உண்டாயிருக்கிறது. வேதம் அதை குறித்து அதிகமா பேசுகிறது. இருதய கடினம். இரண்டாவது, குருட்டாட்டம். அதாவது சத்தியத்தை பார்க்க முடியாத, கண்ணெல்லாம் திறந்து இருக்குது, ஆனா கண்ணு தெரிய மாட்டேங்குது. இந்த கண்ணு திறந்து இருக்குது, ஆனா உள்ள கண்கள் திறக்கப்படவில்லை. அதனால இயேசு யோவான் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அல்லவா, பிறவி குருடன் ஒரு கண்ணில் திறக்கிறார். ஆனால் அங்கே ஆவிக்குரிய குருடர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கண்ணை திறக்கிறது ரொம்ப பெரிய போராட்டமா இருக்குது. ஏனென்று சொன்னால் அவர்களுடைய கண்கள் ஆவிக்குரிய விதத்தில் குருட்டாட்டமா இருக்கிறது, இருள் அடைந்து கிடக்கிறது. சத்தியத்தை அறிய முடியாமல் அவர்கள் இருக்கிறார்கள், சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். அப்ப அநேகர் இன்றைக்கு இயேசுவண்டில் வர முடியாமல் இருக்கிற தடை என்னன்னா, பிசாசானவன் அங்கே கிரியை செய்து கொண்டிருக்கிறான், இருதயத்தை கடினப்படுத்துகிறான். எப்படி கடினப்படுத்துகிறான்? பரவாயில்ல, இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே வாழ்ந்துருவோம், கடைசியில பாத்துக்குவோம், நம்ம மோட்சம் போறதுக்கு முன்னால எப்படியா சரி பண்ணிக்குவோம் எல்லாத்தையும், நம்ம இன்னும் கொஞ்ச நாள் ஜாலியா இப்படியே இருந்துட்டு அப்புறம் கடைசியில வயசான பிறகு ஆண்டவரத்துல வருவோம், இல்ல இன்னும் கொஞ்ச நாள் அனுபவிச்சிருவோம், இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே. எனக்கு ஞாபகம் இருக்கு பாருங்க, ஒரு குடிகாரன்ட்ட பேசிட்டு இருந்த ஒரு தடவை, ஏன் இதை விட்டு தொலைக்கிறதானே, என்னத்துக்கு இதை போட்டு குடிச்சிட்டு இருக்கிற, நாசமானது போதாதா அப்படின்னா, அதான் மண்டேல இருந்து விட்டுறலான்னு இருக்கிறாங்க. அது நான் மண்டே என்ன நல்ல நாளா கண்டுபிடிச்சிருக்கேன். இல்லங்க, சாட்டர்டே ஒரே ஒரு பார்ட்டி ஒண்ணு இருக்குது வரேன்னு சொல்லிட்டேன். அந்த சாட்டர்டே போய் நல்லா ஒரு ஆட்டம் ஆடிட்டு கடைசியா அப்புறம் மண்டேல இருந்து விட்டுறலாம். ஏன்னா அவனுக்கு ஒரு இருதய கடினம் பாருங்க. அவன் இப்படியே தான் ஒரு மண்டையே போயிட்டே இருந்து கடைசியில போய் சேர்ந்துட்டான், ஆளு செத்தே போயாச்சு. இந்த திங்கக்கிழமை, அப்புறம் அடுத்த திங்கக்கிழமை, அப்புறம் ஒரு பார்ட்டி வருது, இதுக்கப்புறம் ஒரு பார்ட்டி வருது, கொண்டு போய் ஒரு ஆஸ்பத்திரியில போட்டாங்க பாருங்க. இது டி அடிக்ஷன் ப்ரோக்ராம்ல எப்படியாவது இவனை விடுதலை ஆகணும்னு சொல்லி கொண்டு போய் ஒரு ஆஸ்பத்திரியில சேர்த்தா அங்க ஒரு மாத்திரை கொடுக்குறாங்க. அந்த மாத்திரையை போட்டா திரும்ப குடிக்க முடியாதான், குடிச்சா ஏதோ பல ரியாக்ஷன்ஸ் வரும், ரொம்ப வயலண்ட் ரியாக்ஷன்ஸ், அப்படியே ஒரு மாதிரி சரீரம் எல்லாம் பாதிக்கப்படும் என்று சொல்றாங்க. அந்த மாத்திரையை போட்டாலே ரொம்ப நல்லதுன்றாங்க. இவனுக்கு கூட இருக்க ஒருத்தன் சொல்லி தந்திருக்கான் அந்த ஆஸ்பத்திரியில, ஏப்பா எல்லா மாத்திரையும் போட்டு இந்த மாத்திரை ஏன் போடுற, ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் கொஞ்சம் லேசா குடிக்கணும்னா அப்ப குடிச்சா பெரிய பிரச்சனை ஆயிடும், அதனால இந்த மாத்திரை இதான் முக்கியமான மாத்திரை, இந்த மாத்திரையை விட்டு வச்சுட்டு எப்படியாவது, ஏன்னா நம்ம ஒருவேளை நம்ம இப்ப குடிகாரனா இருக்க போறது இல்லை நம்ம, ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் கொஞ்சம் குடிக்கணும்னா லேசா குடிச்சுக்கலாம் இல்லையா, அதனால இந்த மாத்திரையை போட, இப்படியே போய் போய் ஆளை செத்து போனான் பாருங்க. இருதய கடினம். எவ்வளவு, எத்தனை தடவை கோயிலுக்கு போயாச்சு, எத்தனை தடவை சத்தியத்தை கேட்டாச்சு, எத்தனை தடவை சுவிசேஷத்தை சொல்லியாச்சு, எத்தனை தடவை எல்லாம் பண்ணியாச்சு, ஆனாலும் இருதயத்தை பிசாசானவன் கடினப்படுத்துகிறான் பாருங்க. அப்பேற்பட்ட சூழ்நிலைகள்ல இயேசுவின் நாமம் ரொம்ப அவசியமா இருக்குது. இயேசுவின் நாமம் வல்லமை மிகுந்த நாமமா இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் பிசாசே உன்னுடைய கருத்தை எடுத்து போடு என்று நாம் சொல்லும் போது அநேக நேரத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய அற்புத விதமான விடுதலைகள் அங்கே உண்டாகிறது. ஏனென்று சொன்னால் இயேசுவின் நாமம் அற்புதமான நாமமா இருக்கிறது. அந்த நாமத்தை சொல்லும் போது அந்த பிசாசானவன் கட்டி வைத்திருக்கிற இருதய கடினத்தை உண்டாக்குற அந்த பிசாசானவனுக்கு அவன் பேர்ல இருக்கிற அதிகாரம் முறிக்கப்படுகிறது.
எனக்கு ஞாபகம் இருக்கு, இங்க நான் ஆரம்பிச்ச புதுசுல இங்க ஒரு பந்தல் போட்டு வச்சிருப்போம். இங்க ஒரு சும்மா வண்டிகளை நிறுத்துறதுக்காக. நான் கோயில் முடிச்சு ஒரு நாள் இப்படி வெளியே இந்த பக்கம் போனேன். வெளியே போனா அங்க ஒருத்தர் நின்று இருக்கா, கண்ணெல்லாம் அப்படி திருவுண்டு இருக்கு பாருங்க. நல்ல போதை மருந்துகளை சாப்பிட்டுட்டு வந்து இங்க கோயில் அட்டன் பண்ணியிருக்கான். என்று முடிஞ்ச உடனே அப்படியே வெளியே நிக்கிறான். கூட ஒரு நம்ம விசுவாசி ஒருத்தர் சொல்றாரு, இவனை கூப்பிட்டு வந்தங்க, ஒரே போதை மருந்து இதுல இருக்கிறாரு, எப்ப பார்த்தாலும் இந்த ட்ரக்ஸ்ல இருக்கிற ஆளு, கூப்பிட்டு வந்த கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கன்னாரு. பார்த்தோன்னா அப்படியே எனக்கு தெரியுது அவன் பிசாசுடைய பிடியில சிக்கி கொண்டிருக்கிறான் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தை உச்சரித்தேன். இன்றைக்கு அவன் பெரிய விசுவாசியா இருக்கான், பிரசங்கியாரா இருக்கார். விசுவாசியாலாம் இருந்து பிரசங்கியாராவும் ஆயாச்சு. இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் அற்புதமான நாமம். ஆள் பார்த்தா ஹோப்லெஸ்ஸா தெரியுது பாருங்க, அப்படியே கண்ணை கூட திறக்க முடியல அப்படி இருக்கிற ஆளு. ஆனால் இயேசுவின் நாமத்தை சொன்ன உடனே அவனுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய ஒரு சங்கிலில இருந்து அவுத்து விட்டது போல, ஏதோ ஒரு விடுதலை உண்டானது போல. அவன் வீட்டுல எல்லாம் அந்த அவங்க மனைவி சொல்றாங்க, என்னதான் பண்ணீங்களோ தெரியலங்க, இவனை எவ்வளவு கெஞ்சி பார்த்தாச்சு, எவ்வளவு கண்ணீர் விட்டு பார்த்தாச்சு, இவனை எல்லாரும் எத்தனை பேரை வச்சு சொல்லி பார்த்தாச்சு, எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு. அப்படியெல்லாம் பண்ணி விடாதவன் இருக்கிற சம்பாதிக்க காசுல ஒரு நயா பைசா கூட வீட்டுக்கு கொண்டாடாத ஆள் இன்னைக்கு சொந்தமா வீடு கட்டி எல்லாம் பண்ணி நல்லா இருக்கிறாரு. ஏன் என்று சொன்னால் இயேசுவின் நாமம் அற்புதமான நாமமா இருக்கிறது. ஆகவே சில இந்த மாதிரி கடினமான கேசுகள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். ஒண்ணு இல்ல, பிசாசனுடைய கட்டு இது. பிசாசானவனுக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறான், இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருக்கிறான். இப்பொழுதுதான் நான் இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்துவன். இயேசுவின் நாமத்தில் பிசாசனுடைய கரத்தை எடுத்து போடு. சத்ருவே உனக்கு அதிகாரம் இல்ல, இவன் பேரில் உனக்கு அதிகாரம் இல்ல. சங்கிலிகளை இயேசுவின் நாமத்தில் அரித்து அறிகிறேன். முழங்கால் போட இயேசுவின் நாமத்தில். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க சொன்னா அவன் திடீர்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்றீங்களோ அதெல்லாம் செய்வான் கரெக்டா. ஏன் என்று சொன்னால் இயேசுவின் நாமம் அற்புதமான நாமமா இருக்கிறது. இருக்கீங்களா? இருதய கடினம், குருட்டாட்டம், கண்கள் திடீர்னு திறக்கப்படுது பாருங்க. எவ்வளவு சொல்லியும் புரியாத ஆளுக்கு திடீர்னு கண்கள் திறக்கப்படுகிறது என்ற இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது அந்த குருட்டாட்டத்தை உண்டு பண்ணுகிற, இருளை உண்டு பண்ணுகிற, இருளிலே அவனை தக்க வைத்துக் கொண்டிருக்கிற அந்த சக்தி ஓடி போகிறது. அதான் பிசாசை என் நாமத்தினால பிசாசுகளை விரட்டுங்கள்னு சொல்லிருக்காங்க. பிசாசு இருந்துகிட்டு அந்த இருட்டை உண்டாக்கி கொண்டிருக்கிறான், சத்தியத்தை அறிந்து கொள்ளாதபடிக்கு. இயேசுவின் நாமத்திலே சத்ருவே போ என்று சொல்லி பிசாசை விரட்டும் போது திடீர்னு பார்த்தா அவன் கண்ணு திறக்கப்படுகிறது, அவன் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடிகிறது. வேதவசனம் சொல்லுகிறது, இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் ஜனங்கள் என்ன பண்ணிருக்கானா, சத்தியத்தை அறியாதபடிக்கு குருடாக்கி போட்டிருக்கிறான் சொல்லி இருக்கிறது. இன்னொரு விதத்துல அவன் பிடித்து வைத்திருக்கிறான் ஜனங்களை. எப்படின்னு சொன்னா டிசெப்ஷன், வஞ்சனை, பொய்களை சொல்லி பரப்பி பொய்யான தகவல்களை மக்களுக்கு கொடுத்து இப்படியே வாழலாம், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதாக்கும், இதுதான் கரெக்டாக்கும், எல்லா மனுஷருக்கும் வீக்னஸ் இருக்குதாக்கும், எல்லாரும் மனுஷரும் பாவிதானாக்கும், இதுல இருந்து விடுதலைக்கு வழியே இல்லையாக்கும் சொல்லி அப்படியே அவர்கள் அந்த விதத்திலே வாழும்படியாக பெரிய வஞ்சனைக்குள்ளாக அவர்களை நடத்தி வருகிறான் பிசாசானவன். நான்காவது, பல கெட்ட பழக்க வழக்கங்களை கொண்டு வந்து அவருடைய வாழ்க்கையில வைத்து அந்த பழக்க வழக்கத்துல சிக்கி விட்டுறான். எங்க போய் இவன் போய் எங்க மாறிட போறானோன்னு சொல்லி இவனை மாறாம எப்படி பண்றதுன்னா நல்லா குடிக்க வைக்கிறது, ஏதாவது ஒரு போதைக்குள்ள ஆளாக்குறது, இவனை அப்படியே mold him into these evil habits. அப்படியே கெட்ட பழக்கங்கள்னால் அதிலே போட்டு அவன் அப்படியே உள்ள போட்டு அடைச்சு வச்சிடுறது. கெட்ட பழக்க வழக்கங்களை உள்ள போட்டு அதிலிருந்து இருந்து விடுபடாதபடிக்கு அவன் பாடுபட்டு கொண்டிருக்கிறது. நான் சொன்னேன் இல்லையா, குடிகாரர்களுடைய கதியெல்லாம் அப்படிதான் இருக்கு பாருங்க. கெட்ட பழக்கத்தில் போய் சிக்கி கொள்கிறார்கள். சிக்கி கொண்டு பிறகு அதுல இருந்து வெளியே வர முடியாமல் ஒரு பெரிய தவிப்பு. ஏனென்றால் பிசாசானவனுக்கு அதுல பங்கு உண்டு. எப்படின்னா, ஒரு கெட்ட பழக்கத்தை ஒருத்தன் ஆரம்பிக்கிறான், ஆரம்பிக்கும் போது பிசாசு பாக்குற, சரி இதை வச்சு இவனை படக்கும்னு சொல்லி ஒரேடி அந்த கெட்ட பழக்கத்தை கொண்டு வந்து அதற்கு அவனை அடிமையாக்கி அந்த போதைக்கும் அந்த குடிக்கும் அந்த காரியங்களுக்கும் அவனை அடிமையாக்கி அப்படியே அதே தன்னுடைய வாழ்க்கை முறையை அவன் ஆக்கி கொள்ளும்பா வைத்து வேற வழியா அவனுக்கு வாழ தெரியாதபடிக்கு பண்ணி விடுகிறான். அவனுக்கு அப்படிதான் வாழ தெரியும் அப்படின்னு ஆகிவிடுகிறது. எப்பேற்பட்ட ஒரு அழிவு பாருங்க. அநேக நேரத்தில் சந்ததி சந்ததியா இப்படி இருக்கிறார்கள். தகப்பன் குடியா குடிச்சு போறது, கடைசியில் பார்த்த பிள்ளைகளும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது அப்படியேதான் ஆகிறார்களாம். பிள்ளைகளும் பாருங்க அதே மாதிரி அப்படியே தலைமுறை தலைமுறையா ஒரு பெரிய சாபக்கேடு மாதிரி பிசாசானவன் இந்த குடி என்கிற பிரச்சனையும் மற்ற பல்வேறு கெட்ட பழக்க வழக்கங்களையும் ஒழுக்கக்கேடுகளையும் வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து ஜனங்களை அடிமைப்படுத்தி இப்படி சிக்க வைத்துக் கொண்டிருக்கிறான். அதனால அவர்களுக்கு
ரட்சிப்பை பற்றி யோசிக்கவே முடியல. இப்ப இந்த மாதிரி ஒரு ஆலயத்துக்கு வந்து வசனத்தை கேட்கும் போது அவர்களுக்கு என்ன ஆகுது? ஐயோ, இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொண்டு நான் போய் இதுல சேர்ந்தேன்னா அப்புறம் நான் குடிக்க முடியாது, அப்புறம் நான் ஜாலியா இருக்க முடியாது, நான் முன்ன போல வாழ்க்கை நடத்த முடியாது, நான் நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது, நான் கும்மாளம் போட முடியாது, அப்படிதான் யோசிக்க தோணுது. ஏனென்றால் அதுதான் வாழ்க்கை என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இங்க வந்து ஒண்ணு என்ன நினைக்கிறாங்க? இதுல போய் சேர்ந்துட்டா எனக்கு அதெல்லாம் முடியாது, என் வாழ்க்கை முறை வேறையாச்சு, நான் வாழ்ற விதம் வேற, இவங்க வாழ்ற விதம் வேற, இதுல போய் நான் சேர முடியாது, இது மாதிரி நான் ஆக முடியாது என்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ள வந்து விடுகிறது. பிசாசானவன் அப்படிப்பட்ட எண்ணங்களை உள்ளத்தில் உருவாக்குகிறான். நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்துங்கள். அப்படிப்பட்டவர்கள் குடும்பங்களில் இருந்தால், அப்படிப்பட்டவர்கள் சொந்தக்காரர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்டவர்கள் சுற்றுமுற்றில் இருப்பார்கள் என்று சொன்னார், அவர்கள் மீது இயேசுவின் நாமத்தை நான் உபயோகப்படுத்த வேண்டும். அதுக்குதான் சொல்லி இருக்குது, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். துரத்துவார்கள் இப்படிதான் துரத்தணும் பிசாச. வெறும் பிசாசு பிடித்தவர்கள் அல்ல, பிசாசினால் பாதிக்கப்பட்டு கட்டப்பட்டு குருடாக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு பிசாசின் பிடிக்குள் கிடக்கிறவர்கள், ரட்சிப்புக்குள்ள வர முடியாமல் கிடக்கிறவர்கள், அவர்களை எல்லாம் விடுதலையாக்கும்படியாக இயேசுவின் நாமத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். அப்ப பாருங்க, அநேக ரட்சிப்புக்குள்ள வருகிறதை நாம் காண்போம். அநேக ரொம்ப கஷ்டமா இருந்துட்டு சொல்ற ஆளுகள் எல்லாம் நாம் இயேசு வண்டியில வருகிறதை பார்ப்போம். இன்னொரு விதம் என்னன்னு சொன்னா, பிசாசு பிடித்து வைத்திருக்கிற விதம் பூமி முழுவதும், அதாவது எல்லாருமே பிசாசுடைய பிடிக்குள் கிடக்கிறார்கள் என்று சொன்னமே வேதம் சொல்லுகிறதே. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் இன்னொரு காரியத்தை. எப்படி கிடக்கிறார்களாம்? நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடைய கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்கள், பிசாசு தன்னுடைய வல்லமைக்குள்ளே அநேகரை சிக்க வைத்துக் கொண்டு அகப்பட வைத்துக் கொண்டு இப்படியாக சுவிசேஷத்தை அவர்கள் கேட்காதபடிக்கு, அறிந்து கொள்ளாதபடிக்கு அவளுடைய இருதயத்தை கடினப்படுத்தி அவளை வஞ்சித்து குருடாக்கி கெட்ட பழக்க வழக்கங்களை வளர்த்து விட்டு அவர்களுக்குள்ளே அவளை பல விதங்களில் ஒடுக்கி தன்னுடைய வல்லமைக்கு கீழாக அவர்களை வைத்துக் கொண்டிருக்கிறான். ஆகவே இயேசுவின் நாமத்தை விசுவாசிகளாகிய நாம், இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் இயேசுவை அறிந்து கொள்ளும்படியாக இயேசுவின் நாமத்தை உச்சரிக்க வேண்டும், பிசாசை விரட்ட வேண்டும். இருக்கீங்களா? பிசாசை விரட்ட வேண்டும், இயேசுவின் நாமத்தை உச்சரிக்க வேண்டும், பிசாசை விரட்ட வேண்டும். அந்த இயேசுவின் நாமத்துக்கு நம்முடைய கண்ணீரை காட்டிலும் வல்லமை அதிகமாக இருக்கிறது. நாம மட்டும் கெஞ்சி கெஞ்சி பிரயோஜனம் இல்லை. இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்தி பாருங்க. அவனை கட்டுகிற பிசாசு, அவன் மேல தன்னுடைய வல்லமை உபயோகப்படுத்துகிற பிசாசு வல்லமை அற்றவனாக ஆகிறதை நாம் காண்போம். சரி, இரண்டாவது, இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்தி பிசாசுகளை விரட்ட வேண்டும். ஏனென்று சொன்னால், தேசங்களுக்கு பின்னாக, தேசங்களை ஆளுகிறவர்களுக்கு பின்னாக அநேக நேரத்தில் பிசாசின் சக்திகள் இருந்து கொண்டு தேசத்தை அவர்கள் நாசமாக்கும்படியாக, கெடுக்கும்படியாக, ஒன்றுமில்லாமல் ஆக்கும்படியாக, வளர விடாமல் செய்யும்படியாக, மக்களுக்கு நல்வாழ்வு உண்டாகாமல் தடுக்கும்படியாக ஆளுகிறவர்களை பின்னால் இருந்து கொண்டு ஆண்டு கொண்டிருக்கிறான். பிசாசின் சக்திகள் ஆண்டு கொண்டிருக்கின்றன. அவைகளுக்கு எதிராக நாம் அதிகாரத்தை செலுத்த வேண்டும். இயேசுவின் நாமத்தை நாம் உபயோகப்படுத்த வேண்டும். இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்தும் போது ஆளுகிறவர்களுக்கு பின்னால் இருந்து கொண்டு அவர்களை ஆண்டு கொண்டிருக்கிற சக்தி இருக்குது பாருங்க, அந்த சக்திகள் ஒன்றுமில்லாமற் போகிறது. இன்றைக்கு அநேக தேசங்கள்ல தான் பிரச்சனை பாருங்க. தேசங்கள்ல என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைனா, இந்த பிசாசின் வல்லமைகள் பின்னால் இருந்து கொண்டு, ஆள் முன்னால் இருந்து ஆள்றாரு, ஆனா பின்னால் அநேக நேரத்தில் பிசாசின் வல்லமைகள் இருந்து கொண்டு ஊழலையும் ஒழுக்கக்கேடையும் வன்முறைகளையும் பல்வேறு விதமான கெட்ட காரியங்களும் அவிழ்த்து விட்டு தேசத்தை நாசமாக்கி ஒன்றுமில்லாமலாக்கி சமாதானத்தை கெடுத்து ஜனங்கள் சமாதானமாக வாழ முடியாதபடிக்கு பிசாசின் சக்திகள் தேசங்களை ஆளுகிறவர்களுக்கு பின்னால் இருந்து கொண்டு அவர்களை ஆண்டு அவர்கள் மூலமாக தேசங்களை கெடுக்கிற வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. ஆகவேதான் வேத வசனம் நமக்கு திட்டவட்டமாய் சொல்லுகிறது, நாம் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொல்லி. திருப்போம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதலையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படி
ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நாம் நன்றாக வாழும்படி, நம்முடைய தேசம் நன்றாக இருக்கும்படி, தேசங்கள் நன்றாக இருக்கும்படி என்ன பண்ண வேண்டுமாம்? அமைதியில் உள்ள ஜீவனம் பண்ணும்படி, நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் வாழும்படி, அமைதியாக வாழும்படி ராஜாக்களுக்காகவும் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காகவும் ஜெபம் செய்ய வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. ஜெபிக்கிறீர்களா? ஜெபிக்கும் போது அநேக நேரத்தில் என்ன பிரச்சனைனா, இந்த ஆளுகிற சக்திகளுக்கு பின்னாலே வேறொரு சக்தி இருந்து கொண்டு ஆண்டு கொண்டிருக்கிறபடினால்தான் தீய காரியங்களை அநேக இடங்களில் பார்க்க முடிகிறது. அநேக தேசங்களின் கேடு இதுல இருந்து தான் வருது. பாருங்க, எப்படி மனிதர்கள் இப்படி செய்ய முடியும்? எப்படி ஒரு தேசத்தையே கெடுக்க முடியும்? எப்படி ஒரு தேசத்தையே சூறையாட முடியும்? கொள்ளையடிக்க முடியும்? எப்படி ஒரு தேசத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்க முடிகிறது என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், சில ரெஃபரன்சஸ் கொடுக்கிறேன், எழுதி கொள்ளுங்கள், பிறகு பாருங்கள். ஏசாயா 14ஆம் அதிகாரத்திலே பாபிலோனிய ராஜாவை குறித்து அங்கே அவனுக்கு நேரிட போகிற காரியங்களை அங்கே சொல்லிக் கொண்டிருக்கும் போது தீர்க்க தரிசனமாய் அப்படியே பாபிலோனிய ராஜாவை குறித்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. திடீர்னு 12ஆம் வசனத்துல போனீங்கன்னா, அதிகாலையின் விடிவெள்ளியே அப்படின்னு சொல்லி லூசிபரை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். என்ன, பாபிலோன் ராஜாவை பற்றி தானே பேச ஆரம்பிச்சாருன்னா, என்ன ஏன் லூசிபரை பற்றி திடீர்னு எடுக்கிறாருன்னு சொன்னா, சப்ஜெக்ட் அப்படியே பாருங்க. பாபிலோன் ராஜாவை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிற தீர்க்க தரிசனம் அப்படியே கனெக்ட் ஆகுது. லூசிபரை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. ரெண்டும் ஒரே ஆள் மாதிரி அங்க பேசப்படுகிறது. ஏன் ரெண்டும் ஒரு, பாபிலோன் ராஜா ஒரு ஆளு, ஆனா லூசிபர்ன்றது பிசாசானவன். ஏன் ரெண்டும் ஒரே ஆள் மாதிரி பேசப்படுகிறது சொன்னால், அந்த லூசிபர் ஆகிய பிசாசானவன் இந்த பாபிலோனிய ராஜாவுக்கு பின்னால் இருந்து கொண்டு அவன் அங்கே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். தேசத்தை ஆளும்படியாக, தீமையான காரியங்களை செய்யும்படியாக, கெடுக்கும்படியாக கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஆகவேதான் அதிகாலையின் விடிவெள்ளியே வானத்திலிருந்து விழுந்தாயே என்று சொல்லி திடீர்னு பிசாசை பற்றி அங்கே தீர்க்க தரிசனம் வருது. அவனுக்கு என்ன நடக்க போகிறது என்றெல்லாம் சொல்லப்படும். வெறும் பாபிலோனிய ராஜாவுக்கு மட்டும் இல்ல, பிசாசுக்கு என்ன நடக்க போகிறது என்கிறது தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா அதே மாதிரிதான் பாருங்க. நல்லா அந்த தீருவின் ராஜாவை பற்றி சொல்லிக் கொண்டே வருது. தீருவின் ராஜா அவன் செய்கிற காரியங்கள், அவனுக்கு எதிராக சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனம் அப்படியே வந்துகிட்டே இருக்கு. 12ஆம் 13ஆம் வசனத்தில் பாத்தீங்கன்னா, அந்த தீருவின் ராஜான்னு சொல்லியே பேர் சொல்லி அழைக்கிறாங்க இந்த பிசாசின் சக்தியை, பின்னால இருக்கிற பிசாசின் சக்தியை. அது யாருன்னு பார்த்தா, பிசாசை குறித்து அங்கே தீர்க்க தரிசனம் 13ஆம் வசனத்தில் பாத்தீங்கன்னா அப்படியே ஆரம்பிக்கிறது. தீருவின் ராஜாவாகிய இந்த பிசாசின் சக்தி, அவன் ஒரு ராஜா மாதிரி இருந்து ராஜாவை ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு ராஜாவா இருக்கிறான். ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிக்கிறேன், தானியேல் 10ஆம் அதிகாரம் தெளிவுபடுத்துவதற்கு. தானியேல் 10ஆம் அதிகாரம், தேசங்களுக்கு பின்னாலே எப்படி பிசாசின் சக்திகள் அநேக நேரங்களில் இருந்து கொண்டு கெடுத்து அழித்து கொன்று கொண்டிருக்கிறது. ஆகவே தேசங்களுக்காக நாம் இயேசுவின் நாமத்தை உச்சரித்து ஜெபிக்க வேண்டும். 13ஆம் வசனம், பெர்சியா ராஜ்யத்தின், தானியேல் 10:13, பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மீகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் இங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். யார் பேசுறது? தேவதூதன் பேசுறாரு. அவர் எந்த பெர்சியா ராஜாவோட தரித்திருந்தாராம்? எந்த பெர்சியா ராஜா இந்த தேவதூதனுக்கு எதிராக வந்து இவனை தடுத்து தானியேல் ஜெபம் பண்ணுகிறான் பாருங்க தேவனிடத்துல. அவனுக்கு வேண்டிய பதிலை அந்த தேவதூதன் கொண்டு வருகிறான் தானியேலிடத்துல பேசும்படியாக. வருகிற அந்த தேவதூதனை பெர்சியா ராஜா தடுத்து நிறுத்துறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா உண்மையா பார்த்தீர்கள் என்று சொன்னால், வான மண்டல சேனைகள், பிசாசின் சக்திகள், இந்த பெர்சியாவின் ராஜாவுக்கு பின்னாலே ஆண்டு கொண்டிருக்கிற சக்திகள், அவைகளும் பெர்சியாவின் ராஜா என்று அழைக்கப்படுகிறது. ஏன்னா அதுதான் ஆளுது. ஆக்சுவலா ஒரு ஆளை முன்னால வச்சுட்டு இந்த பின்னால இருக்கிற ஆவிகள், சக்திகள், பொல்லாத சக்திகள் ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆகவே அவைகளை குறித்து பேசும்போது பிசாசன் பேசாம பெர்சியாவின் ராஜா என்று சொல்லி இங்கே பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி என்று சொல்லி இங்கே பேசப்படுகிறது. தேவதூதன் சொல்லுகிறான், 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகள் ஒருவனாகிய மீகாவேல், அவன் ஒரு தூதன், எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். 20ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவன், நான் உன்னிடத்தில் வந்த காரணம் என்னதென்று உனக்கு தெரியுமா? இப்பொழுது நான் பெர்சியாவின் பிரபுவோட யுத்தம் பண்ண திரும்பி போகிறேன். நான் போன பின்பு கிரேக்கு தேசத்தின் அதிபதி வருவான். கிரேக்கு தேசத்தின் அதிபதிக்கு பின்னாலே இன்னொரு ஆவி இருந்து கொண்டு ஆண்டு கொண்டிருக்கிறதா. அவனைதான் அந்த பிசாசன் ஆவியை தான் கிரேக்கு தேசத்தின் அதிபதி என்று சொல்லி இருக்கிறது. அருமையானவர்களே, கொஞ்சம் பார்க்க வேணும். இந்த ஆளுகிற சக்திகளுக்கு பின்னால இருந்து கொண்டு இந்த பொல்லாத சக்திகள் ஆண்டு கொண்டிருக்கிறபடினால்தான் தேசங்களில் கேடும் கேடான காரியங்களும் பல்வேறு
நாசமோசங்களும் இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. 2 தெசலோனிக்கேயர் துரிதமா வாசிப்போம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுது கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. அக்கிரமம் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தடை செய்கிற சக்தி, அந்த அக்கிரமம் முழுமையாய் நிறைவேறாதபடிக்கு தடை செய்கிற சக்தி இந்த உலகத்திலே ஒன்று இருக்கிறது என்று இங்கே சொல்லப்படுகிறது. அந்த தடை செய்கிற சக்தி நீங்கி போன உடனே எப்படி இந்த உலகத்திலே ஏராளமான அக்கிரமங்கள் இன்னும் நடக்கும், தாழ முடியாத அளவுக்கு நடக்கும் என்று வேத வசனம் நமக்கு திட்டவட்டமா போதிக்கிறது. ஆகவே தேசத்துக்காக விண்ணப்பம் பண்ணுகிறவர்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், இயேசு நாமம் ரொம்ப முக்கியம். தேசத்தின் பேரில் இயேசு நாமத்தை உச்சரிக்க வேண்டும். அநேக நேரங்களிலே ஆளுகிற சக்திகளுக்கு பின்னாலே இருந்து கொண்டு கெடுக்கிற சக்திகள் கெடுத்துக் கொண்டிருக்கின்றன. இவைகளுடைய வல்லமையிலிருந்து அவர்கள் விடுபடும்படியாக, தெய்வீக ஞானமும் கிருபையும் ஆற்றலும் அவர்களுக்கு உண்டாயிருக்கும்படியாக இந்த சக்திகளை கட்ட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இயேசு நாமத்திலே பிசாசுகளை விரட்ட வேண்டும் என்று சொன்னால் இதிலும் அதிலே ஒன்றாயிருக்கிறது. 3வது, இயேசு நாமத்தை உபயோகப்படுத்தி பிசாசை விரட்ட வேண்டும். ஏனென்று சொன்னால் விசுவாசிகள் முன்னேறி சென்று வெற்றி வாழ்க்கையை வாழ முடியாதபடிக்கு, வெற்றி வாழ்க்கையை அடையாதபடிக்கு அவர்களை தடை செய்கிற வேலையை பிசாசின் சக்திகள் செய்து கொண்டிருக்கிறது. விசுவாசிகள் முன்னேறி சென்று வெற்றி வாழ்க்கை வாழ முடியாதபடிக்கு அநேக தடைகளை விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே பிசாசின் சக்திகள் உண்டாக்கி கொண்டிருக்கின்றன என்று வேதவசனம் திட்டவட்டமா போதிக்கிறது. எப்படி அதை உண்டாக்குகின்றன பார்ப்போம். எபேசியர் 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். எபேசியர் 6. இந்த வசனங்களுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்களா என்பதை எண்ணி பாருங்கள். எபேசியர் 6:10. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும், விசுவாசிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள். விசுவாசி பிசாசினுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்கணுமா? அப்ப பிசாசு விசுவாசிகளுடைய வாழ்க்கையில தந்திரமாய் கிரியை செய்யும்படியாக, அவர்களை கெடுக்கும்படியாக, அவர்களை வெற்றி அடைய செய்யாதபடிக்கு, அவர்களை தடுக்கும்படியாக, அவருடைய முன்னேற்றத்தை, அவருடைய ப்ராக்ரஸை தடுத்து நிறுத்தும்படியாக பிசாசானவன் ஏதோ சதி பண்ணி கொண்டிருக்கிறான், கெடுத்து கொண்டிருக்கிறான், முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். அவனை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்று வாசிக்கிறோம். 12ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அதிகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்கள் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இது என்ன அர்த்தம் யோசித்து பார்த்திருக்கீங்களா? விசுவாசிக்கு என்ன பிசாசினோட போராட்டம்? பிசாசை தான் இயேசு ஜெயித்துட்டாரே. விசுவாசிக்கு என்ன பிசாசினுடைய போராட்டம் என்று சொன்னா வாசிங்க. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்த்து நிற்கவும், சகலத்தையும் செய்து முடிக்கிறவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சைகளை கால்களில் தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கன் ஏயும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும், பாத்தீங்களா, இப்ப ஜபத்துக்கு வருது, இதெல்லாம் எடுத்துக்கொண்டு எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் ஜெபம் பண்ணி, விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி, அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்திருங்கள். ஆஹா, அப்ப விசுவாசிகளுக்கு எதிராக ஒரு சக்தி கிரியை செய்து கொண்டிருக்கிறது. எப்படியாவது அவர்களை கெடுக்க வேண்டும், அவர்களுக்காக தேவன் வைத்திருக்கிற லக்கை அவர்கள் அடையாதபடிக்கு அவர்களை கெடுத்து போட வேண்டும், தேவனுடைய நோக்கங்கள் நிறைவேறாதபடிக்கு அவர்களை கெடுக்க வேண்டும் என்று சொல்லி யாரை விழுங்கலாமோ என்கிற சக்தி தேடிக்கொண்டு வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறது சொல்லி இருக்குது. அதைத்தான் இங்க சொல்லி இருக்குது. வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறதாம். அவைகளை எதிர்த்து நிற்கும்படியாக சில ஆயுதங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஆயுதங்கள் எல்லாம் சொல்லி இருக்குது. இதெல்லாம் எடுத்துக்கொண்டு ஜெபம் பண்ணி மன உறுதியோடு எல்லா பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். விழித்துக் கொண்டிருக்கலாம், அலர்ட்டா இருங்கள். பிசாசு செய்கிற
அவனுடைய சதிகள் தந்திரங்கள், கெடுக்க நினைக்கிற அவனுடைய ஆலோசனைகள் எல்லாவற்றுக்கும் அலர்ட்டா இருக்க சொல்லி, விழித்திருக்க சொல்லி வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. அருமையானவர்களே, எப்படி பிசாசு விசுவாசிகளை கெடுக்கிறான் என்பதை பற்றி சில காரியங்களை சொல்லிடுறேன். ஒன்று, சந்தேகங்களை உண்டாக்குகிறான். எத்தனை விசுவாசிகள் இன்றைக்கு ஆவிக்குரிய ஜீவிதத்தில் முன்னேறி போக முடியாத காரணம் என்னவென்று சொன்னால், சந்தேகத்தினால் தாக்கப்படுகிறார்கள். விசுவாசம் வளர முடியவில்லை, விசுவாசம் பெருக மாட்டேங்கிறது. ஏனென்று சொன்னால் பல்வேறு சந்தேகங்களையும் பயங்களையும் எல்லா விதமான கேள்விகளையும் கொண்டாந்து உள்ளத்துல போட்டு அவர்களை குழப்பி எடுத்து, சந்தேகத்தை உள்ளத்துல போட்டு அவர்களை எப்படியாவது செயலிழக்க பண்ணும்படியாக பிசாசு முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். குறிப்பாக புதிதாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அநேக விசுவாசிகள் சத்தியத்தை நல்லா அறியாதவர்கள் மத்தியிலே அதிகமாய் காணலாம். எனக்கு ஞாபகம் இருக்குது, ஊழியத்துக்கு என்னை அர்ப்பணித்து நான் ஆரம்ப காலத்திலே ஊழியம் செய்து கொண்டிருந்த போது ஒரு பெரிய தாக்குதல் பாருங்க. பிசாசானவன் பல விதமான சந்தேகத்தை கொண்டாந்து மனதை நிரப்பி, உள்ளத்துல பயத்தினால் நிரப்பி, சந்தேகத்தினால் நிரப்பி, எல்லாவற்றையும் சந்தேகிக்கும்படியாக உள்ளத்தை நிரப்புகிறதை நான் கண்டிருக்கிறேன். எப்படியாவது கெடுத்து போடணும், எப்படியாவது நோக்கங்கள் நிறைவேறக்கூடாது, எப்படியாவது இன்றைக்கு நிறைவேறுகிற காரியங்கள் நிறைவேறாமல் போக வேண்டும். எப்பேற்பட்ட ஆள் பாத்தீங்களா? அவனுடைய சந்தேகத்தோட நாமும் ஒத்து போனா இன்றைக்கு நடக்கிறது நடந்து கொண்டு இருக்கவே இருக்காது, அது என்னைக்கோ முடிஞ்சு போயிருக்கும். சந்தேகத்தை அனுமதிக்காமல், சந்தேகத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கி தேவனுடைய வார்த்தை உள்ளத்துல வைக்கும் போது சந்தேகத்துக்கு அங்கு இடமில்லாமல் போகிறது. ஆனால் அதை குறித்து ஒரு அலர்ட்னஸ் இருக்க வேண்டும், விழிப்புணர்வு இருக்க வேண்டும். சந்தேகம் வரும்போது, சந்தேகம் வந்து நம்மை தாக்கி நாம் ஜெபிக்க முடியாமல், வேதத்தை வாசிக்க முடியாமல், கர்த்தருக்காக வாழ முடியாமல், முன்னேறி செல்ல முடியாமல், காரியங்களை சாதிக்க முடியாமல் நாம் கஷ்டப்படும் போது அப்படியே இருக்கக்கூடாது. இது ஒரு பிசாசினுடைய செயல். பிசாசானவன் தடை செய்ய பார்க்கிறான். பிசாசானவன் எப்படியாவது நம்முடைய முன்னேற்றத்தை தடுக்க பார்க்கிறான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் நம்ம வாயை திறந்து இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்த வேண்டும். இயேசுவின் நாமத்தில் பிசாசே, சந்தேக பிசாசே, என்னை விட்டு போ என்று கட்டளையிடுகிறேன். தேவனுடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தரின் ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகள் நித்தியமாய் உண்மையாய் இருக்கிறது. வானம் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒளிந்து போவதில்லை என்று சொல்லி அப்பொழுதுதான் அதிகமாக உறுதியாய் நிற்க வேண்டும். ஒன்னு சந்தேகம், இரண்டாவது உபத்திரவம். பாருங்க, பல்வேறு உபத்திரவங்கள் ஊழியத்திலும் சரி, விசுவாசிகள் மத்தியிலும் சரி, பல்வேறு உபத்திரவங்களை அநேக நேரத்திலே பிசாசானவன் ஏவி விடுகிறான். பிசாசானவன் ஏவி விட்டு, அல்லது உபத்திரவங்கள் நடக்கும் போது, பல்வேறு ஆட்கள் நமக்கு உபத்திரத்தை கொடுக்கும் போது பிசாசானவன் அதை நல்லா கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறான். உபத்திரவங்களை அவன் எடுத்து உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறான். உபத்திரவங்களை காண்பித்து என்ன பண்ணுகிறான்? இந்த உபத்திரவம் எல்லாம் இருக்கு, கர்த்தர் எங்க இருக்கிறார் உன் கூட, கர்த்தர் உனக்கு எங்க உதவி செய்யறாரு, இவ்வளவு பேர் உனக்கு உபத்திரவம் பண்றாங்க, கர்த்தர் எங்க இருக்கிறார் என்ற ஒரு பெரிய ஒரு கனத்தை இருதயத்தில் உண்டாக்கி, பாரத்தை உள்ளத்தில் வைத்து, பயத்தை உள்ளத்தில் வைத்து, இப்படி பெர்சிக்யூஷன் மூலமாக, உபத்திரவத்தின் மூலமாக கிரியை செய்கிறான். மூன்றாவது, தேவனுடைய காரியங்கள், தேவனுடைய நோக்கங்கள் நிறைவேறாதபடிக்கு எப்படியாவது தடைகளை ஏற்படுத்துகிறான். பல்வேறு தடைகளை கொண்டாந்து முட்டுக்கட்டை மாதிரி முன்னால வைக்கிறது. நாம் தாண்டி போக வேண்டியதா இருக்குது. முட்டுக்கட்டைகளை கொண்டாந்து இப்படி தடை செய்யலாம், அப்படி தடை செய்யலாம் சொல்லி பல்வேறு விதங்களில் தடைகளை கொண்டாந்து வைக்கிறான். நான்காவது, சபைக்குள்ளே கிறிஸ்தவர்கள் மத்தியிலே தவறான ஆட்களை உள்ளே நுழைய செய்து, அதாவது ஆடுகள் மத்தியில் இருக்கிற ஓநாய் மாதிரி சில ஆட்களை விட்டு இந்த ஆடுகள் எல்லாம் கொன்று ஒன்றுமில்லாமல் ஆக்கும்படியாக சில நேரத்தில் பிசாசானவன் கிரியை செய்கிறான். இதெல்லாம் நடக்குது பாருங்க. பொல்லாத, அதாவது துருபதேசங்களை போதிக்கக்கூடியவர்களையும் உபயோகப்படுத்தி இது போல சபையிலே அல்லது விசுவாசியுடைய வாழ்க்கையில பாதிப்பை ஏற்படுத்துகிறான். இப்படி பிசாசானவன் பல்வேறு விதயங்களிலே விசுவாசிகளை கெடுக்கும்படியாக, அதைரியப்படுத்தும்படியாக, அவள் முன்னேறி சென்று தேவனுடைய லட்சை நோக்கங்களை நிறைவேற்றாதபடிக்கு தடுத்து நிறுத்துகிறான். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எப்படி விசுவாசிகளை பிசாசு தடை செய்ய பார்க்கிறான்னு சொன்னால், அவர்கள் பாவம் செய்து கெட்டு போகும்படியாக அவர்களை சோதிக்கிறான். பாவம் செய்துன்னு சொன்னா, நிறைய விசுவாசிகள் இங்க இருக்கிறவங்க போய் ஒன்றும் பெரிய ஒரு குடிச்சு ரோட்ல உருள போறது இல்ல, அல்லது ஏதாவது அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்ய போறது இல்லை. பாவம் செய்யறதுன்னு சொன்னா, எப்படியாவது தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்க உறவு கெட வேண்டும், ஐக்கியம் கெட வேண்டும், எப்படியாவது அதுல ஒரு
பாதிப்பு ஏற்பட வேண்டும் என்று அவன் விரும்புகிறபடினால என்ன பண்ணுகிறான்? ஒரு விதத்தில் அவன் கெடுக்கிறது என்னன்னா, நீங்கள் உங்கள் சொந்த ஆதாரங்களை நம்பி இருக்கும்படியாய் செய்கிறது. கர்த்தருடைய கரத்தை நம்பி இருக்கிறது பதிலாக, கர்த்தர் மீது நம்பிக்கையை வைக்கிறதுக்கு பதிலாக, கர்த்தரை நோக்கி பார்க்கிறதுக்கு பதிலாக மனுஷரையும் உங்களுடைய சொந்த பலத்தையும் புயத்தையும் நம்பி இருக்கும்படியாக செய்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு காண்பிக்கிறது. அது ஒரு பெரிய தவறான ஒரு காரியம் பாருங்க. அப்படி செய்யும் போதே நமக்கு வாழ்க்கையில தோல்வி ஏற்படுகிறது. இரண்டாவது, தேவனுக்கு நம்ம அர்ப்பணித்து இருக்கிறோம், அந்த அர்ப்பணிப்பை கெடுக்கிறது. அதான் பிசாசானவன் எப்படி பேதுருவை எப்படி பிசாசானவன் கெடுக்க பார்ப்பான் என்பது குறித்து இயேசுவே சொல்லி இருக்கிறார். சொல்லிட்டு சொல்றாரு, நீ மனம் திரும்பின பின்பு மற்றவர்களை நீ பலப்படுத்தேன்னு சொன்னாரு. ஏனென்றால் என்ன நடக்க போறதுன்னு தெரியும். இயேசு சிலுவையில் அறையப்பட போகிற நேரத்தில் பேதுருவுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு பயம். இவன் தான் அங்க நின்று சபையை ஆரம்பித்து நடத்தக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவன், ரொம்ப முதன்மையானவன் இவன். அவனுக்குள்ள ஒரு பயம். எப்பேற்பட்ட பயம்னா, இந்த ஆள் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு 3 தடவை மறுதலிக்க கூடிய அளவுக்கு ஒரு பயம் பாருங்க. இயேசுவோடு கூட இருந்த சீஷன், உமக்காக ஜீவனையே கொடுப்பேன், எங்க போனாலும் நாங்க கூட வருவேன்னு சொன்னவன். அப்படி வந்தவன் கடைசியில சிலுவைக்கு அவர் போயிட்டு இருக்கும்போது தூரத்தில் அவரை பின்பற்றினானா. எவ்வளவு தூரம் போகணுமோ அவ்வளவு தூரம் போயிட்டான். பயம் உள்ள வந்துருச்சு. தேவனுடைய நோக்கங்கள் அவனுடைய வாழ்க்கையில நிறைவேறாதபடிக்கு பிசாசானவன் போட்டு அவனை புடமிடுகிறான் பாருங்க. பிசாசானவன் போட்டு அவனை எப்படியாவது தொந்தரவு செய்து பயத்தை உள்ள வச்சு இது பண்றான். ஆனா இயேசு சொல்றாரு, நான் உனக்கு ஏற்கனவே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் உனக்கு. ஏனென்றால் நீ கெடமாட்ட, என்னுடைய ஜெபம் உனக்காக இருக்கிறது. நான் உன்னை ஜெபத்துல தாங்க போகிறேன், நீ மனந்தின பின்பு மற்றவர்களையும் நீ திடப்படுத்துவாயாகன்னு. அது லிட்டரலா நடக்கிறது பாருங்க. அப்படியே செய்கிறான். பெந்தேகோஸ்து நாளுக்கு பிறகு அவன் தான் எந்திரிச்சு பிரசங்கம் பண்ணுகிறான். 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அதன் பிறகு சபை அங்கே கிளம்புகிறது, பல்வேறு காரியங்களை அங்கே நடப்பிக்கிறது என்பதை பார்க்கிறோம். அடுத்தது, ஒழுக்கக்கேடான ஒரு வாழ்க்கை. விசுவாசிகள் மத்தியில பிசாசு கிரியை செய்கிற விதம், பல்வேறு ஒழுக்கக்கேடான வாழ்க்கைகளை கொண்டு வந்து அவள் மத்தியில திணிப்பது. பார்த்திருப்பீங்க, சிலர் தப்புகளை செய்து விட்டு அதற்கு பைபிள்ல இருந்து நியாயம் சொல்லுவாங்க. சாலமன் கூட அப்படிதான் பிரதர். அவர் கதையை வாசித்திருக்கீங்களா? தாவீது அப்படிதான் பிரதர். தப்பான காரியங்களை செய்து விட்டு அதற்கு பைபிள்ல எல்லாம் இருக்கு பாருங்க. அதான் ஒரு ஆளு தப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு தவறான காரியங்களை செய்து விட்டு ஒரு லெட்டர் எழுதுறாராம் பாருங்க, காதல் கடிதம். அதுல ஃபுல்லா உன்னத பாட்டுல இருந்து கொட்டேஷன். ரூபவதியே எல்லாம் பைபிள்ல இருக்குது, வசனத்தோட எழுதுறாராம். செய்யறதெல்லாம் தப்பு, தலைகீழான ஒரு வாழ்க்கை. அதை நியாயப்படுத்துவதற்கு பைபிள்ல இருந்து வசனங்கள் எழுதி, இதெல்லாம் பைபிள்லயே இருக்குது, இவர் அப்படி செய்தாரு, தாவீது செய்தாரு, கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு அவரை, அப்படி இருதயத்துக்கு பிரியமான மனுஷன் சொன்னார் இல்லையா கர்த்தர், பாத்துக்க. அப்ப அதனால இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாரு கர்த்தர் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை, ஒரு பொய்யை விசுவாசிகள் மத்தியில பரப்பி, அதில் இருக்கிற ஒரு சீரியஸ்னஸ், தப்பான வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு விளைவை ஏற்படுத்துகிறது என்பதை குறித்த ஒரு சீரியஸ்னஸ் இல்லாதபடிக்கு செய்து, நோக்கங்கள் கெடும்படியாக, தரிசனங்கள் கெடும்படியாக, லட்சியங்கள் கெடும்படியாக, வாழ்க்கைகள் கெடும்படியாக, குடும்பங்கள் கெடும்படியாக, தொழில்கள் கெடும்படியாக, கையிட்டு செய்கிற வேலைகள் கெடும்படியாக பிசாசானவன் அங்க எப்படியாவது வகை தேடி கொண்டிருக்கிறான். அதுல ஒரு வகை என்னன்னா இம்மொராலிட்டி, ஒழுக்கக்கேடான ஒரு வாழ்க்கையை அவர்களுக்குள்ள கொண்டு வந்து அவர்களை திணிப்பது. இன்னும் நிறைய காரியங்கள் சொல்லலாம், பெருமை போன்ற காரியங்கள்ல. இன்னொரு காரியத்தை கூட சொல்லலாம், என்டியூரன்ஸ் இழந்து போகுது, தாக்கி பிடிக்கக்கூடிய சக்தியை இழந்து போகிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வார்த்தைகள் என்றால், பிசாசு எப்படி கிரியை செய்கிறான் என்று அங்கே பேதுரு சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம் 6ஆம் வசனத்திலிருந்து. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்றாரு. வாழ்க்கையில முன்னேற்றம் வருமா, உயர்வு வருமா, ஆசீர்வாதம் வருமா, நல்ல காரியங்கள் நடக்குமா? நடக்கும். கொஞ்சம் அடங்கி இருங்க, கரெக்டா கர்த்தருக்குள்ள இருங்க. தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கன்னா அவருக்கு உங்களை ஒப்படையுங்கள், அவருக்காக வாழுங்கள், கொஞ்சம் காத்திருங்கள், கண்டிப்பா அது நடக்கும் என்று சொல்லுகிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் பாருங்க, தெளிந்த புத்தி, விழிப்புணர்வு இருக்க வேணும். ஏனென்றில்
உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்கள். நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அவை தெளிந்த புத்தி உள்ளவர்களாக விழித்திருங்கள். எதிராளியாகிய பிசாசு ஒருவன் இருக்கிறான், கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள், எதிர்த்து நில்லுங்கள் என்று அங்கே அறிவுரை சொல்லுகிறார். இப்படி அருமையானவர்களே, விசுவாசிகளையும் கெடுக்கும்படியாக எப்படியாவது வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி பிசாசு அங்கே தேடிக்கொண்டிருக்கிறான். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நமக்கு ஏன் இயேசு நாமத்தை உபயோகப்படுத்தக்கூடிய அந்த வாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லது உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை கொஞ்சம் கவனிக்க வேண்டும். இயேசுதான் பிசாசை தோற்கடித்து விட்டாரே, ஆனால் நாம் ஏன் அந்த நாமத்தை உபயோகப்படுத்த வேண்டும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அவனை தோற்கடித்து விட்டா அப்புறம் விட்டுற வேண்டியதானே, அவன் தோற்கடிக்கப்பட்டவன் ஆச்சே. அதுக்கப்புறம் என்னத்துக்கு நாம் போய் அவருடைய நாமத்தை உபயோகப்படுத்தி இவனை தோற்கடித்துக் கொண்டிருக்கணும் என்ற கேள்வி உங்களுக்குள்ள இருக்கலாம். சொல்லுகிறேன் பாருங்க. இயேசுவுக்கு பிசாசின் மீது உண்டாயிருக்கிற வெற்றியிலே 3 பகுதி உண்டு. அந்த வெற்றி 3 பகுதிகளாக இருக்கிறது. குயிக்கா சொல்றேன். ஒன்று, இந்த உலக வாழ்க்கையின் போது இயேசு பிசாசை தோற்கடித்தார். இந்த உலகத்தில் வந்தார், முதலாக பிசாசினால் சோதிக்கப்படுகிறார் இல்லையா? பிசாசனுடைய சோதனை குறித்து வாசிக்கிறோம் மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில். எப்படி பிசாசு அவர் வந்து சோதித்தான், எப்படி இயேசு பிசாசானவனை விரட்டினார் என்று. விரட்டினாரா இல்லையா? இந்த கல்லை அப்பமாக்கு என்று சொல்லுகிறான். அப்பத்தினால் மாத்திரமல்ல, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொன்னார். ஓடிய போயிட்டான் பிசாசு. அவ்வளவுதான். ஆலயத்தின் உப்பரியிலிருந்து கீழே குதியும், தேவதூதர்கள் வந்து உண்மை ஏந்துவார்கள் சொன்னான். அதற்கும் அவர் தேவனுடைய வார்த்தையை சொன்னார். அவன் ஓடி போயிட்டான். மலைக்கு மேல ஏறி கொண்டு போய் இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் உடைய கயிறுல தருகிறேன் என்று சொன்னான். அங்கேயும் தேவனுடைய வார்த்தையை இயேசு உபயோகப்படுத்தினார், பிசாசை விரட்டினார். இப்படி உலகத்தில் இருக்கும் போது பிசாசை விரட்டினார். அநேக பிசாசு பிடித்தவர்களிலிருந்து பிசாசை விரட்டினார். அநேகர் வியாதிகளினாலும் பல்வேறு ஒடுக்குதலினாலும் அகப்பட்டுக் கொண்டிருந்தவர்களை, பிசாசின் பிடியில் இருந்தவர்களை விடுதலையாக்கினார். பிசாசின் அதிகாரத்திலிருந்து, நோய்களிலிருந்து அவர்களை விடுதலையாக்கினார். இப்படி உலக வாழ்க்கையின் போது பிசாசின் மீது மறுபடியும் ஜெயத்தை எடுத்தார் இயேசு. இரண்டாவதாக, கல்வாரி சிலுவையில மரித்த போதும் பிசாசின் மீது ஜெயத்தை எடுத்தார். கல்வாரி சிலுவையில மரித்த போது தான் என்ன ஆச்சு? பாதாளம் வரை சென்று அங்கு பிசாசை தோற்கடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளின் மீது கல்வாரி சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எப்ப நடந்தது? எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் நான் சொன்னது. இப்ப வந்து கொலோசையர் 2:15, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால், எல்லா துரைத்தனுக்கும் அதிகாரங்களுக்கும் வல்லமையிலும் கர்த்தத்துவத்துக்கும் மேலாக அவரை உயர்த்தி இன்றைக்கு பெயரிடப்படுகிற எல்லா நாமங்களுக்கும் மேலாக இனிமேல் பெயரிடப்பட போகிற எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினாராம். இதெல்லாம் எங்க நடந்தது? கல்வாரி சிலுவையின் மூலமாக இயேசு சாதித்த அந்த வெற்றியினாலே அவருக்கு இப்பேற்பட்ட ஒரு ஸ்தானம் கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் கல்வாரி சிலுவையில நடந்ததை பற்றி சொல்லி இருக்குது. எப்படி துரைத்தனங்களை அதிகாரிகள் உரிந்து கொண்டார், வெளியரங்க கோலமாக்கிறார் சொல்லி. அப்ப கல்வாரி சிலுவையில பிசாசை வெற்றி கண்டார். கல்வாரி சிலுவையில மரித்த போது வெறும் மரணம் மட்டுமல்ல, பாதாளம் வரை சென்று அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கி வெளியரங்கமான கோலமாக்கிட்டு தான் வந்தார் என்று வேத வசனம் திட்டவட்டமா போதிக்கிறது. சரி, உலக வாழ்க்கையின் போது வெற்றி பிசாசின் மீது, கல்வாரி சிலுவையில மரித்த போதும் பிசாசுக்கு அடி வெற்றி. இயேசுக்கு வெற்றி, பிசாசுக்கு அங்கே அடி. இப்ப மூணாவது ரொம்ப முக்கியம். நான் சொல்லுகிறேன், உலக வாழ்க்கையின் போது அவர் கொண்ட வெற்றி போதாது. சிலுவையில மரித்த போது பிசாசின் மீது எடுத்த ஜெயம், வெற்றி, பாதாளம் வரை சென்று ஜெயித்தாரே, அதோடும் அவருடைய வெற்றி முடிந்து விடவில்லை. பிசாசின் மீது இயேசுவுக்கு இருக்கிற வெற்றியில 3வது பகுதி ஒன்று இருக்கிறது. அது என்னவென்றால், புது சிருஷ்டிப்பின் மூலமாக, மறுபடியும் பிறந்தவர்கள் மூலமாக, தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக இன்றைக்கு எல்லா ஊர்களிலும், எல்லா ஜாதி ஜனங்கள் மத்தியிலும், எல்லா பாஷைக்காரர்கள் மத்தியிலும், கோடிக்கணக்கான கிறிஸ்தவ விசுவாசிகள் மூலமாக இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு நாளும் பிசாசுகள் விரட்டப்படுகின்றன. அதுதான் இந்த 3ஆம் பகுதி.
உலகத்துல வாழும்போது, உலகத்துல மனுஷனா வாழ்ந்த போது எடுத்த ஜெயம் மட்டுமல்ல, பாதாளம் போய் அங்கே வென்றது மட்டுமல்ல, இன்றைக்கு அவர் ஒவ்வொரு நாளும் பிசாசை ஜெயித்து கொண்டே இருக்கிறார். எப்படி ஜெயித்து கொண்டிருக்கிறார்? விசுவாசிகளின் மூலமாக, இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்துகிற விசுவாசிகள் மூலமாக ஜெயித்து கொண்டே இருக்கிறார். பிசாசின் மீது இருக்கிற அந்த அதிகாரம், வல்லமை, ஜெயம் ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில விளங்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இயேசுவின் நாமம் அங்க உச்சரிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஜெயம் எடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் பிசாசின் சக்திகள் ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட வேண்டும், விரட்டப்பட வேண்டும், கீழ்ப்படுத்தப்பட வேண்டும். பிசாசின் வல்லமையிலிருந்து மக்கள் விடுபட வேண்டும். தேசங்கள், ராஜ்யங்கள் நல்வாழ்வு பெற வேண்டும். அதற்காக விசுவாசிகள் இயேசுவின் நாமத்தை இந்த பூமியில உச்சரித்து பிசாசின் மீது வெற்றியை நிலைநாட்ட வேண்டும். அவிசுவாசிகள் மீது பிசாசுக்கு இருக்கிற அந்த வல்லமையை முறிக்க வேண்டும். தேசங்களின் மீது இருக்கிற வல்லமையை முறிக்க வேண்டும். விசுவாசிகளின் வாழ்க்கையில கிரியை செய்து அவர்களை கெடுக்கிற சக்திகளை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அதற்காக தான் உங்களுக்கும் எனக்கும் அவருடைய நாமத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. என்ன பண்ணிருக்காரு? நான் நல்லா உதவ கொடுத்திருக்கேன் அவனுக்கு. நீ இங்கே இருந்து நீ வாழ்ற நாள் முழுக்கும் அவனை விரட்டிக்கிட்டே இரு. அவன் உனக்கு பாதபடிக்கு கீழ்ப்படுத்தி கொண்டே இரு. அப்பப்ப அவன் தலையை தூக்கி என்ன பண்ணலான்னு பார்த்தா ஒரே நசுக்கி கொண்டே இரு. உன்னுடைய குடும்பத்தில் அவன் நுழையும் போது அவனை விரட்டி கொண்டே இரு. உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நுழையும் போது அவனை விரட்டி கொண்டே இரு. என் நாமத்தை சொல்லு, விரட்டு. அப்பொழுது என் நாமத்திலே அவன் மீது வெற்றி இருக்கிறது, ஜெயம் இருக்கிறது என்பது ஒவ்வொரு நாளும் விளங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகவேதான் சொல்லுகிறது, ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவள் எல்லாம் ஒளிந்து. என்ன பழையது ஒளிந்து போயின? முன்ன பிசாசுக்கு அடிமையா இருந்தேன், இன்னைக்கு பிசாசு ஒருபோதும் என்னை அடிமைப்படுத்தவே, பழசு ஒளிஞ்சு போச்சு, எல்லாம் புதிதாயின. யோவான்ல ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர், எல்லாரும் சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்துல பிசாசு இருக்கிறான், பிசாசு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. பில்லி சூனியம் இருக்குது, மந்திரவாதம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு. அவனை காட்டிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். எல்லாரும் சொல்லுவோம், நான் பிசாசை விரட்டுகிறவன். ஒவ்வொரு நாளும் பிசாசின் வல்லமையின் மீது வல்லமை செலுத்துகிறவன், அதிகாரம் செலுத்துகிறவன் நான். என்னில் இருக்கிறவர் அவனை காட்டிலும் மகா பெரியவர். வெற்றி என்னுடையது. இயேசுவின் நாமத்திலே எல்லா பிசாசின் சக்திகளையும் நான் ஜெயம் கொள்ளுகிறேன். அதுதான் விசுவாசி. பாருங்க, 5ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறப்பதெல்லாம் யாரு? நீங்களும் நானும் தான். எத்தனை பேர் தேவனால் பிறந்தவர்கள் இருக்கீங்க இங்க? உலகத்தை ஜெயிக்கிறவர்கள் இருக்கீங்களா? உலகத்தை ஜெயிக்க நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? எத்தனை பேர் இயேசு தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவர்கள்? ரட்சிப்பை பெற்றிருக்கிறவர்கள் எத்தனை பேர்? இவர்களை அல்லாமல் வேற யார் ஜெயிக்கிறதுங்கிறாரு. நீங்களும் நானும் தான் இந்த உலகத்தையே ஜெயிக்கிறவர்கள். இந்த உலகத்தின் அதிபதியே கொண்டு நம்ம பாதப்படி கீழே வைத்து நசுக்க கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். ஆகவே உலகத்தை ஜெயித்தவர்களாக நாம் இருக்கிறோம். பாருங்க, இயேசு போய் பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்துட்டாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணாரு? நீங்க கொஞ்ச நாள் இங்க இருங்கன்னாரு. ஏன்? பிசாசு அங்க இல்ல, எங்க சுத்திட்டு இருக்கிறான்? இங்கதான் சுத்திட்டு இருக்கிறான். அவர் சொல்றார், நான் வந்தேன் மனிதனா மனுஷனுடைய ஸ்தானத்துல மனுஷனுக்கு பதிலாக ஒரு மனுஷங்கிட்ட அடி வாங்கணும்னு சொல்லி மனுஷனாக பாதாளம் வரை சென்று மனுஷனாக அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கினேன். ஆகவே எல்லா மனுஷத்தையும் அடிபடணும் இந்த பிசாசு. ஒரு மனுஷனாகி இயேசுவிடத்தில் அடிபட்ட பிசாசு எல்லா மனுஷத்தையும் அடி வாங்கணும். என் வேலை முடிஞ்சிருச்சு. உன்னை பிசாசை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டேன். என் நாமத்தை உனக்கு கொடுத்துட்டேன். நான் இப்ப போய் அங்க உட்கார்ந்து இருக்கிறேன். நீ என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவா இருந்து இங்கே வேலையை நடத்துன்னு சொல்லுகிறார். அப்ப நான் இங்கே இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது
நான் என்ன பண்ணுகிறேன், அவருடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்கிறேன். அவரே இங்க நிக்கிறது போல, அவர் எப்படி இந்த பூமியில பிசாசை விரட்டினாரோ, ஒன்றுமில்லாமல் ஆக்கினாரோ, துரத்தினாரோ, அது போலவே நானும் இருக்கிறேன். பிசாசுகள் அவரை கண்டு நடுங்கினது போல என்னையும் உங்களையும் கண்டு நடுங்க வேண்டும். அவர் எப்படி அதிகாரம் எடுத்தாரோ வியாதிகளின் மீது, பிசாசின் வல்லமைகள் மீது, பிசாசின் கிரியின் மீது அதிகாரம் எடுத்தார், அதுபோல் நான் எடுக்கிறேன். அவரே இங்க இருக்கிறது போல. ஒரே ஒரு வித்தியாசம் தான், அவருடைய நாமத்தை நான் பயன்படுத்துறேன், அவ்வளவுதான ஒழிய அவரே இங்க இருக்கிறது போல. ஆனா ஒன்று சொல்லுகிறேன், எனக்கு எல்லாத்தையும் காட்டிலும் ஆச்சரியம் அளிக்கக்கூடிய ஒன்று என்னவென்றால், கர்த்தர் எனக்கு இந்த நாமத்தை அன்லிமிட்டடா நீ யூஸ் பண்ணிக்கிட்ட, தாராளமா எவ்வளவு வேணாலும் யூஸ் பண்ணிக்கன்னு சொல்லிட்டாரு. அதுல இருந்து என்ன காமிச்சிட்டாரு, என் மேல எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார், உங்க மேல எப்பேற்பட்ட நம்பிக்கையை கர்த்தர் வைத்திருக்கிறாருன்னு அதுல இருந்து தெரியுது. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் யோசித்து பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, இந்த நாமம் உனக்கு சொந்தம், எவ்வளவு வேணா யூஸ் பண்ணிக்க, டெய்லி யூஸ் பண்ணிக்க, எல்லா பக்கமும் திரும்பி பிசாசை அதட்டு விரட்டு, ஒன்றுமில்லாமல் ஆக்கு, தாராளமா யூஸ் பண்ணு, எல்லா சூழ்நிலையும் யூஸ் பண்ணு, இந்த நாமத்தை உபயோகப்படுத்தி வல்லமையை அந்த நாமத்தின் மூலமாக உன்னுடைய சூழ்நிலையில பெற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். எப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கையை நம் மீது வைத்திருக்கிறார் பிதாவாகிய தேவன் என்பதை நாம் கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். நம்மளை பார்க்கும்போது பிதாவாகிய தேவன் எப்படி எண்ணி பார்க்கிறாரு, ஒரு குறைவும் இல்லாத ஆள் மாதிரி தான் எண்ணி பார்க்கிறார். பார்க்கும்போது அதோ என்னுடைய பிள்ளை, அவனுக்கு என்ன இருக்கு, அவனுக்கு என்ன ஏன் பயம், அவனுக்கு எதுக்கு பிரச்சனை, அவனுக்கு இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்தக்கூடிய வல்லமையை அவனுக்கு கொடுத்திருக்கிறேன், நான் உரிமையை கொடுத்திருக்கிறேன். உபயோகப்படுத்தலாம், வெற்றி எடுக்கலாம், ஜெயத்தை எடுத்துக்கொள்ளலாம், வல்லமையை பெற்றுக்கொள்ளலாம், எல்லா சூழ்நிலையும் அவன் ஜெயமுள்ளவனாக வாழ முடியும் என்று அப்படித்தான் பிதாவானவர் நம்மை காண்கிறார். எப்ப நாம உபயோகப்படுத்துவோன்னு அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் என்ன பண்றோம், ஆண்டவரே பிசாசு இப்படி பண்ண, ஆண்டவரே இந்த பிசாசு அப்படி பண்ண, ஆண்டவரே அது அந்த பிசாசம், ஆண்டு அது அந்த பிசாசம், இந்த பிசாசம், பாம்பு பிசாசம், 7 பிசாசம், பாம்பு தேள, எல்லா பாம்பையும் தேளையும் போட்டு காலு கீழே வச்சு மிதிக்க கூடிய அதிகாரத்தை உனக்கு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். ஆகவே கிறிஸ்தவர்கள் சும்மா மந்திரவாதம், பில்லி சூனியம், அது இதுன்னு பேசிட்டு இருக்க கூடாது. எதை பேச வேணும், இயேசுவின் நாமம். எந்த மந்திரவாதம் வீட்டுக்குள்ள வர முடியாது, என்னுடைய வீட்டுக்குள்ள வர முடியாது. ஏனென்றால் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமத்தை அங்கு உச்சரித்துக் கொண்டிருக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் செய்கிறோம். இயேசுவின் நாமம் அங்க உச்சரிக்கப்படுகிறதுனால மற்ற சக்திகள் அங்க நிற்க முடியாது. எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், இயேசுவின் நாமம் எனக்கு உபயோகப்படுத்தும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிசாசின் மீது எனக்கு பூரண ஜெயம் உண்டு. பிசாசை விரட்டுகிறவன் நான், துரத்துகிறவன் நான். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் என்று எழுதியிருக்கிறது. நான் பிசாசை துரத்துகிறவன். என்னுடைய வாழ்க்கையிலிருந்து, என்னுடைய சுற்றுமுற்றிலிருந்து, என்னுடைய தேசத்திலிருந்து, என்னுடைய ஊரிலிருந்து, என்னுடைய சூழ்நிலையிலிருந்து, எல்லாவற்றிலிருந்தும் பிசாசை விரட்டுகிறவன் நான். பிசாசின் மீது எனக்கு அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. கேட்டாச்சு, இப்ப யூஸ் பண்ணுங்க. ஜெபத்துல ரட்சிக்கப்படாதவர்களுக்காக ஜெபிக்கிற போது இயேசுவின் நாமத்திலே ஜெபியுங்கள். இயேசுவின் நாமத்தில் டிமாண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி பேச போறேன். எப்படி இயேசுவின் நாமத்தில் இப்படிதான் நடக்கணும் என்று டிமாண்ட் பண்ணுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே தேசத்துக்காக ஜெபியுங்கள். இயேசுவின் நாமத்திலே விசுவாசிகளுக்காக ஜெபியுங்கள். இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்துங்கள். இயேசுவின் வல்லமையும் பிரசன்னத்தையும் இந்த பூமியிலே பரவ செய்யுங்கள். இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்துகிற மூலமாக இத்தனை இயேசுகள் இருக்கிறீங்க. எத்தனையோ ஏரியால இருந்து வர்றீங்க, அங்கங்க ஒரு இயேசு மாதிரி இருங்க. இயேசு நாமத்தை உபயோகப்படுத்திக் கொண்டு
அதுல தான் வல்லமை. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். கர்த்தாவே, துதிக்கிறோம். இந்த காலை வேளையிலே இந்த இயேசுவின் நாமத்தை, அற்புதமான நாமத்தை குறித்த அறிவும் வெளிப்பாடும் எங்களுக்கு உண்டாயிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு சொந்தமாக இருக்கிறது, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வல்லமை, அதன் அதிகாரம் எங்களுடையது, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில வல்லமை உள்ளவர்களாக இங்கிருந்து புறப்பட்டு செல்லட்டும். கர்த்தாவே, உம்முடைய நாமத்திலே அவர்கள் புறப்பட்டு செல்லட்டும். உம்முடைய நாமத்திலே வெற்றி, ஒவ்வொரு வாழ்க்கையின் எல்லா ரீதியிலும் வெற்றியை நிலைநாட்டட்டும். அவர்கள் பிரச்சனைகளை மேற்கொள்ளட்டும். அநேக கிறிஸ்துவண்டை கொண்டு வரட்டும். கர்த்தாவே, தேசத்தை மாற்றக்கூடிய அளவுக்கு கர்த்தாவே அவருடைய ஜெபங்கள் இருக்கட்டும். கர்த்தாவே, அநேக வாழ்க்கைகள் இவர்கள் மூலமாய் மாற்றப்படட்டும். அற்புதங்கள், அதிசயங்கள் நடைபெறட்டும். சுகங்கள் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கிற வீடுகளிலே தேவனுடைய வல்லமை விளங்கட்டும். ஆசீர்வாதம் அங்கு தங்கட்டும். கர்த்தாவே, பிரசன்னம் எங்களோடு கூட, உம்முடைய நாமத்தை நாங்கள் சொல்லும் போதெல்லாம் எங்களோடு கூட இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உமக்கே கனம், மகிமை, துதியை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென். எல்லாரும் இந்த பாடலை பாடுவோம். பிறகு கலைஞர் செல்வோம். சாயங்காலம் 6:30 மணிக்கு சாயங்கால ஆராதனை வெற்றி வாழ்க்கை குறித்து போதிக்கிறோம். வாருங்கள், மற்றவர்களையும் அழைத்து வாருங்கள். குறிப்பாக பொருளாதாரத்திலே எப்படி வெற்றி வாழ்க்கை வாழ்வது என்பதை குறித்து போதித்துக் கொண்டு வருகிறேன். எனக்கு இன்பம் ஏதென கேட்டால் நான் காரணம் சொல்வேன். என் பாவம் நீங்கிற்றே, வம்பன் வந்தத்தை நோக்கி எங்கே நீங்கி சென்றால் தென்பாய் நீங்கிற்றென்பேன். அதை கல்வாரியின் ரத்தத்தாலே மூடியாச்சுதே. அன்பர் மாறாதி கடலுள்ளே ஆழ்ந்தது நன்றே. ஆமே சுத்தமானே. சாத்தானின் இடம் வந்து சந்தேகமூட்டினால் நீ போ, நீங்கி சென்பே. நீ துன்பத்துள்ளா கெட்டாய் என் நேசனை நீத்த நேச சுகம் தந்தார். அதை கல்வாரியின் ரத்தத்தாலே மூடியாச்சுதே. அவை வான பூமி போல நீங்கிற்றே. அன்பர் மாறதி கடலுள்ளே ஆழ்ந்தது நன்றே. ஆவே சுத்தமானே. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.